விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பிரதமர் மோடி பதிலுரை அளித்த நிலையில் மோடி பிரதமர் போல் பேசவில்லை என காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. பாஜகவோ மோடி சரித்திரத்தை தான் பேசியதாக கூறியுள்ளது. பிரதமர் மோடியின் உரை தொடர்பான பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை தற்போது காணலாம். பிரதமருக்கு அவர்தான் பிரதமர் அப்படிங்கிற நினைப்பு இல்லாத பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பேசுறது எப்படி இருந்ததுன்னா, திரு ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் அவர் நினைச்சிட்டு அவர் மேல தாக்குதலை அப்படியே சார மாதிரியா கொட்டினாரு. அவர் பாராளுமன்றத்தில் பேசுறாரு, அவர் இந்த அரசாங்கத்தை நடத்துறாரு, அவர் மக்களுக்கு ஆன்சரபிள் அப்படிங்கிற ஒரு நினைப்பே இல்லாத ஒரு எலெக்ஷன் மேடையில் பேசின மாதிரி பேசிட்டு இருந்தாரு. இன்று பிரதமர் கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் நிறுத்தி நிதானமாக ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் காங்கிரஸுடைய கருத்துக்களையும் காங்கிரஸுடைய கதைகளையும் சொன்ன பிறகு காங்கிரஸ்காரர்கள்லாம் அதை சொன்னார், எமர்ஜென்சி சொன்னார், இதை சொன்னார், வளர்ச்சிகளை பற்றி காங்கிரஸில் அதை செய்தார், நேரு செய்ததெல்லாம் சொன்னார்னா சரித்திரத்தை சொல்ல வேண்டியது தானே, மக்களுக்கு புரியணும், இளைஞர்களுக்கு புரியணும். அதெல்லாம் பிரதமர் சொன்ன உடனே ஐயோ ஐயோன்னு காங்கிரஸ்காரங்க ஏன் கத்துறாங்கன்னா, காங்கிரஸுடைய முகமூடி அப்படி. காங்கிரஸ் மக்களுக்கு எல்லா விதத்திலையும் இதுவரையும் இனியும் செய்து கொண்டிருப்பது துரோகம். 2 நாளுமே நாடாளுமன்றம் பெரிய கூச்சல் குழப்பமாக இருந்தது. இந்த ஆவேசம்லாம் இரு தரப்புமே தேவையில்லை. இப்போ நீங்கள் ஒரு ஷேக்ஸ்பியரோட பொன்மொழி சொல்லுவாங்க, ஆவேசத்தோட கோபத்தோடு எழுந்தவன் நஷ்டத்தோடு உட்காருவான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஆத்திரம், இந்த ஆவேசம்ங்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதத்துக்கு வழிவகுக்காது. பிரதமர் அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கி அவர் என்டிஏ கூட்டணி எம்பிகள்லாம் சேர்ந்து கலந்து பேசிட்டு தான் வந்திருக்க மாதிரி தெரியுது இன்றைக்கி. அதே போல் ராகுல் காந்தியும் அவர்கள் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிகளோட சேர்ந்து பேசி இந்த பிரச்சனையை தொடர்ந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி எடுத்துகிட்டு போகலான்னு கலந்து பேசி எடுத்து வந்தால் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக இருக்கும். பிரதமர் மோடியுடைய ஸ்பீச்சில் அடுத்த 5 ஆண்டு காலம் அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு அந்த விஷயத்தை பற்றி பேசாமல், குறிப்பாக அவருடைய அட்டாக் அப்படின்றது காங்கிரஸ் கட்சி மீது இருந்துச்சு. எதிர்கட்சி தலைவராக இருந்த ராகுல் காந்தி ரைஸ் பண்ண எந்த இஷ்யூவுக்கும் அவர் பெரிய அளவுக்கு பதில் சொல்லலை அப்படின்னு, குறிப்பாக நீட் இஷ்யூ, மணிப்பூர் இஷ்யூ. ஏன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதை பற்றி பிரதமர் பேசுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் பிரதமருடைய கவலையெல்லாம் காங்கிரஸ் கட்சி ஏன் 99 சீட்ஸ் தான் வந்திருக்கு, ராகுல் காந்தி ஏன் இன்னும் குழந்தைத்தனமாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப, அதாவது ஒரு பிரதமர் ஸ்டேச்சர்லேருந்து ஒரு 10 ஆண்டு காலம் அவர் தான் பிரதமராக இருக்கிறார், அந்த ஸ்டேச்சர்லேருந்து அவர் பேசல. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.